முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வாழ்க்கையில் நீ இப்பொழுது முடிந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கத்தான் முயற்சி செய்கின்றாய். ஆனாலும் சில சமயத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. சில விஷயங்கள் நான் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்பொழுது நடக்காமல் இருப்பதை நினைத்து நான் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று எண்ணாதே. ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். நடப்பது மட்டுமே நான் உனக்கு கூறுவேன். உன் அப்பா உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இப்பொழுது உன் கோரிக்கை சற்று தாமதமாகி உள்ளது, அவ்வளவுதான். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை கூறும் தருவாயில் நான் இருந்தாலும் அதை கேட்கும் தருவாயில் நீ இல்லை தங்கமே. இப்பொழுதும் பேசுகின்றீர்கள், நான் அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறேன் என்று கூறுகின்றீர்கள். ஆனால் எதுவுமே நிறைவேறவில்லையே என்று நினைக்கின்றாய். கவலை கொள்ளாதே, அனைத்தும் நிறைவேறும். மற்றும் ஒரு முக்கிய விஷயத்தையும் உன்னிடம் நான் கூற வேண்டும். ஒரு ஆண் உன்னிடம் மடிப்பிச்சை கேட்கப் போகின்றார். யார் அவர்? என்னிடம் எதற்காக அவர் வாழ்க்கை பிச்சை கேட்க வேண்டும் என்று கேட்கின்றாயா? கூறுகின்றேன், பொறுமையாக கேள். உனக்கு அவரை யார் என்று கூட தெரியாது. ஆனால் அவர் நீண்ட நாட்களாக உன்னை கண்காணித்து கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய நற்குணமும் உன்னுடைய நற்செயலும் சிந்தனையும் அவருக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. அவருக்கு உன்னை பிடித்திருக்கின்றதே தவிர உன்னிடத்தில் வந்து பேசும் அளவிற்கு தைரியம் வரவில்லை. இப்பொழுது அதை வரவழைத்துவிட்டு உன்னிடத்திலும் உன் வீட்டாரிடம் பேசப் போகின்றார். உன்னிடம் வாழ்க்கை பிச்சை கேட்கப் போகின்றார். வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் இருக்க வேண்டும் என்று சொல்ல போகின்றார். ஆம் தங்கமே, உன்னை திருமணம் செய்து கொள்ள அந்த நபர் ஆசைப்படுகின்றார். அந்த நபரை திருமணம் செய்து கொள்ள நீயும் கொடுத்துத்தான் வைத்திருக்க வேண்டும். நல்ல மனிதர். நிச்சயமாக உங்களுடைய திருமணம் நடக்கும். அவர் முதலில் இப்பொழுதுதான் பேச வேண்டும் என்று ஆரம்பம் செய்திருக்கின்றார். கூடிய விரைவில் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் எளிதாகவே இனிமையாகவே நடந்தேறும். நீ கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று எண்ணாதே. அவருடன் உன்னுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும். அவரை உனக்கு மனம் முடித்து வைக்க உன் அப்பா நானும் முடிவெடுத்து விட்டேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போனது. சில உறவுகளை நீ இழந்தாய். அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு என்று கூறினேன் அல்லவா? அந்த உறவு, நீ விருப்பப்பட்ட உறவை இழந்ததற்கு காரணம் இந்த உறவு தான் தங்கமே. இன்னாருக்கு இன்னார்தான் என்று இறைவன் எப்பொழுதோ முடிச்சு போட்டு விட்டார். பின்பு எதற்காக நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று கேட்கின்றாயா? அனைத்தும் விதியின் விளையாட்டு தங்கமே. கடைசி வரை ஒரு உறவு வரும். அந்த உறவு தான் இந்த உறவு. கூடிய விரைவில் அவர் யார் என்று உனக்கே புலப்படும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.